அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்முடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை பற்றி தாங்க. மதுரை மீனாட்சியினுடைய ரகசியம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அம்மனுடைய சிலை வடிவத்திலையும் கோயிலினுடைய அமைப்புன்னு வழிபாட்டு முறைகளில் நிறையவே புதைந்திருக்கு. இந்த கோவில் மட்டும்தாங்க சைவ வைணவ சமயங்களுடைய ஒற்றுமையை உணர்த்தக்கூடிய ஒரு ஆலயமாக இருக்குது. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் சிலைன்னு பார்த்தீங்கன்னா, கண்கள் மீன் வடிவத்தில் இருப்பது அம்மனுக்கு இந்த பெயர் ஏற்பட காரணமே சொல்லலாங்க. இதுபோல் சுவாரஸ்யமான பதிவுகள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக தான் நாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சொல்வோம். கோயிலுடைய அமைப்பு, அதன் வரலாறுன்னு சிறப்பம்சங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா மெய்சிலிருக்க வைக்கும் விதமாக தாங்க இருக்குது. தமிழ்நாட்டில் பல முக்கிய இடங்கள் இருந்தாலும் இந்த ஆலயத்துக்கு தனி சிறப்புன்னே சொல்லலாங்க. மீனாட்சி அம்மனுடைய திருமேனி பார்த்தீங்கன்னா நிறம் மட்டும் பச்சை என்பதால் திருமேனி சிலை ரூபமும் முழுக்க மரகத கல்லால் ஆயிருக்கு. அன்னையினுடைய வலது கால் சற்று முன்னோக்கி இருப்பது போலவும் அமைந்திருக்குதுங்க. காரணம், பக்தர்கள் அழைப்பிற்கு உடனே ஓடி வந்து அருள் செய்யக்கூடியவளாக அருள் பாலிக்கிறார். அன்னை தனது வலது கையில் கிளியை ஏந்தியும் அது காதில் பேசுவது போல அமைந்திருக்குதுங்க. ஈனா பார்த்தீங்கன்னா கிளி தன் பேசுவதை திரும்ப திரும்ப பேசக்கூடியது. அதனால்தான் பக்தர்களுடைய வேண்டுதலை திரும்ப திரும்ப அன்னியிடம் கூறி அவர்களுடைய குறைகளை விரைவாக நிறைவேற்றும் பொருட்டு கையில் இந்த அம்மன் கிளி ஏந்தி காட்சியளிக்கிறார். பொதுவாகவே நீங்கள் சிவாலயங்களில் சிவலிங்கம் சுயம்புவாக தோன்றியதாக புராண கதைகளை நீங்கள் படித்திருப்பீங்கள்ல. இந்த ஆலயத்தில் மீனாட்சி அம்மனுடைய திருவுருவம் சுயம்பாக தோன்றியதாக சொல்லப்படுது. மதுரையில் அரசாண்ட மீனாட்சி அம்மன் தான் உக்கிரபாண்டியனுக்கு முடிசூடிய பின்னர் தாங்க சொக்கநாதருக்கு அருகில் விக்ரமாக அவன் நின்று விட்டாளாம். மீனாட்சி அம்மன் யாகசாலை அக்னியிலிருந்து தோன்றி அவதரித்தாள்னோ இதன் காரணமாக தாங்க அன்னைக்கு தடாதகி அங்கையர்கண்ணின்னு பெயர் வந்ததாகவும் சொல்லுவாங்க. மீனாட்சி அம்மன் கோயிலில் கற்பூர கிரகத்தில் இருக்கக்கூடிய மீனாட்சி அன்னையை பார்க்கும்போது உயிர்ப்புடன் இருக்கும் கூடிய ஒரு பெண்ணை போல நீங்கள் காட்சியளிப்பார். மிக அழகாக காட்சி தரக்கூடிய அன்னை மீனாட்சி பார்த்தீங்கன்னா பார்த்து கொண்டே இருக்க வேண்டிய எண்ணம் நம்ம எல்லாருக்குமே தோன்றும். பொதுவாக நீங்கள் சிவ ஆலயங்களில் சிவலிங்கம் இருக்கக்கூடிய கருவறை மூலஸ்தானமாக தான் நம்ம பார்த்து வழிபட்டிருப்போம். ஆனால் சிவனை வணங்கிய பின்னர் தான் நம்ம தாயாரை எல்லா கோயில்களில் வணங்கி வருவோம். இங்கு விபூதி பிரசாதமாக வழங்கப்படுங்க. ஆனால் மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் மீனாட்சி அம்மன் இருக்கக்கூடிய கருவறை தாங்க முதன்மையாக பார்க்கப்படுது. இங்கு அன்னை தரிசித்துட்டு தான் நம்ம ஈசனை தரிசிக்கணுமா. மீனாட்சி அம்மன் சன்னதியிலக்கு விபூதி இல்லைங்க, தாளம்பு குங்குமம் தான் பிரசாதமாக வழங்குறாங்க. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பார்த்திங்கன்னா மதுரையை எல்லா காலங்களிலும் ஆட்சி செய்யக்கூடியவள்னு சிவவாக்கு அளித்திருக்காரு. ஒவ்வொரு புராண சிறப்புமிக்க சிவாலயங்கள்லேயும் எம்பெருமான் பார்த்திங்கன்னா திருவிளையாடல்கள் நிகழ்த்துவது வழக்கங்க. ஆனால் இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா சிவபெருமான் 64 திருவிளையாடுகள் நிகழ்த்தியிருப்பதாகவும் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கோவில் வேறு எந்த கோவிலும் இல்லைன்னே சொல்லலாம். அனைத்து சிவாலயங்களுமே முக்தியை தரக்கூடியதுன்னே சொல்வோம். முக்திக்கான வழியை தரும். ஆனால் மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் கூடிக்கொண்டிருக்கக்கூடிய மதுரைக்கு நீங்கள் வந்தாலே முக்தி கிடைக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த ஆலயத்தில் வழிபடுவதால் முக்தி மட்டும் இல்லைங்க, அனைத்து செல்வங்களும் கிடைக்கும்னு சொல்லப்படுது. நம்மூரில் இருக்கக்கூடிய வட இந்தியாவில் உள்ள காசி, கேதார்நாத் போன்ற ஆலயங்களில் செல்ல விரும்புவாங்க. ஆனால் வட இந்தியாவில் பலருமே பார்த்திங்கன்னா ஆசையாக மதுரை மீனாட்சி அம்மனை தரிசிக்கணும், இந்த மீனாட்சி அம்மனை ஒரு முறையாவது தரிசனம் செய்யணும்னு தான் சொல்லுவாங்க. தமிழகத்திலே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய விழா நடக்கக்கூடிய ஆலயமாக இந்த கோவில் இருக்குதுங்க. இந்த ஆலயம் மட்டும் சைவ வைணவ சமய ஒற்றுமை விலகுவதாக சொல்வாங்க. ஒரு வழிபாட்டு ஆலயமாக இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒரு உலோக அதிசயம் என்றே சொல்லலாம். அவ்வளவு நேர்த்தியாக கட்டப்பட்டுள்ள கோயிலும் கலைநயமிக்க சிலைகள்னு பின்னணியில் உள்ள புராண நிகழ்வுகள்னு சொல்லிக்கொண்டே போகலாங்க. இந்தியா மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பழமையான கோவில்களில்
இந்த கோவிலும் ஒன்று மதுரை மீனாட்சி அம்மன் தாங்க. நாட்டில் இருக்கக்கூடிய 51 சக்தி பீடங்களை இதுவும் ஒன்றுன்னே சொல்லலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிவாலயங்களை ஒன்றாக திகழக்கூடிய இந்த கோவில் மட்டுமே பெண் தெய்வத்திற்கு முதல் மரியாதை வழங்குவாங்க. பிரம்மாண்டம், ஆச்சரியம், அதிசயன்னு அனைத்துமே தனக்குள்ள வைத்திருக்கக்கூடிய இந்த கோவில் தாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். இந்த கோவில் யாரால் எப்போது கட்டப்பட்டதுன்னு இப்போது வரையுமே நாம் துல்லியமாக சொல்ல முடியாதுங்க. மனித சக்திக்கு எட்டாத பல ஆச்சரியங்களை கொண்டதாக இந்த கோவில் இருக்குது. மீனாட்சி அம்மன் கோவில்னு, மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோவில்னு பல பெயர்களால் அழைக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பார்த்திங்கன்னா மதுரையில் வைகை கரையில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்தியாவிலே மிக முக்கியமான, அதே சமயம் பார்த்திங்கன்னா மிக பழமையான கோவிலில் இதுவும் ஒன்று. தென்னிந்தியாவில் உள்ள மிக முக்கியமான சுற்றுலா மற்றும் ஆன்மீக தலங்களில் மதுரை மீனாட்சி கோவிலும் ஒன்றாக இருக்குதுங்க. உள்நாட்டினர், வெளிநாட்டினு பலரும் கண்டு அதிசயிக்கும் வகையில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த தலத்தில் தான் சிவபெருமான் மீனாட்சி அம்மனை திருமணம் செய்து கொண்டதாக சொல்லப்படுது. தினமும் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசித்து செல்லக்கூடிய இந்த கோவில் பற்றி பல நம்ப முடியாத சுவாரஸ்ய தகவல்கள் சொல்லி கொண்டே போகலாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பார்த்தீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகவோ இலக்கியங்கள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. தென்னகத்து தாஜ்மஹால்னு சொல்லுவாங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பல அதிசயங்களை கொண்டு இருக்குதுங்க. இந்த கோவில் மட்டும்தாங்க உலகிலேயே 7வது அதிசயம்னு அறிவிக்க பரிந்துரைக்கப்பட்ட கோவில் இது மட்டும்தான். வேறு எங்குமே இல்லாத அதிசயம் தாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள 14 கோபுரங்கள் மட்டும் 33,000க்கு அதிகமான சிற்பங்கள் இருக்குது. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய 14 கோபுரங்கள் தெற்கு கோபுரம் தான் மிகவும் உயர்ந்து இருக்குதுங்க. 170 அடி உயரம் கொண்டதாக இருக்குது. இந்த கோபுரம் எப்போது அடைக்கப்பட்டது இருக்கும். இதன் வழியாக செல்வதற்கு பக்தர்கள் அனுமதிப்பது கிடையாதான். மீனாட்சி அம்மன் பார்த்தீங்கன்னா கோவிலில் இருக்கக்கூடிய மிக நீண்ட மண்டபமும் 1000 கால் மண்டபம் தான். இதில் ஒரே கல்லாலான 965 தூண்கள் இருக்குது. இவைகள் அனைத்துமே ஒரே கல்லால் செதுக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுதுங்க. 965 தூண்கள் கொண்ட மண்டபத்திற்கு எதிராக தாங்க 1000 கால் மண்டபம்னு பெயர் வச்சிருக்காங்க. அதிகமான சுற்றுலா பயணிகளை ஈர்த்து வரக்கூடிய இந்த மண்டபத்தின் மத்தியில் தாங்க உயரமான நடராஜரும் சிவகாமி அம்மனின் சிலை அமைத்திருக்கு. மீதமுள்ள 15 தூண்கள் இருக்கக்கூடிய வேண்டிய இடத்துல தான் நடராஜ சிலை அமைக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. உண்மையிலே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை கட்டியது இந்திரதேவன்னு சொல்லுவாங்க. இஸ்லாமிய மன்னர் மலிகா கஃபூர் படையெடுப்புக்கு பிறகு செதுக்கப்பட்டதாக இந்த கோவில் விஸ்வநாத நாயக்கரால் 14ஆம் நூற்றாண்டில் புனரமைக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. தற்போது இந்த கோவில் திருமலை நாயக்கர் மன்னர் மதுரை ஆட்சி செய்துவதற்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்டதாகவும் சொல்லுவாங்க. மீனாட்சி அம்மன் கோவில் மட்டுமே 2 பாகங்களாக 1 மாத காலத்திற்கு திருவிழா நடைபெறுங்க. சைவ வைணவ ஒற்றுமையின் அடையாளமாக ஏப்ரல் மாதத்தில் சித்திரை திருவிழா நடத்தப்படும். மதுரை சித்திரை திருவிழாவில் முதல் 15 நாட்கள் வைகை கரையில் தான் தென்பகுதியில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவிலும், அடுத்த 15 நாட்கள் பார்த்திங்கன்னா வடகரையில் இருக்கக்கூடிய அழகர் மலை கள்ளழகருக்கு திருவிழா நடத்துகிறாங்க. கேட்டதை தரக்கூடிய தெய்வம் தாங்க மதுரை மீனாட்சி அம்மனும். இந்த கோவில் பார்த்திங்கன்னா 15,000 வரை பக்தர்கள் தினமும் தரிசித்து செல்வாங்க. வெள்ளிக்கிழமையில் மட்டும் பார்த்திங்கன்னா 2500 பேர் வருவதுண்டா. சித்திரை திருவிழா காலங்களில் முக்கிய விழாக்களில் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் பக்தர்கள் வந்து தரிசித்து செல்வாங்க. வரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனுடைய திருமேனி பார்த்திங்கன்னா மரகத கல்லால் ஆனதுங்க. அதனால் தான் மரகதவள்ளி என்ற திருநாமமும் ஏற்பட்டதாம். இந்த சிலையில் அம்மனுக்கு 3 மார்பங்கள் இருப்பதாக சொல்லப்படுது. இதனால் தாங்க சில சாஸ்திர விதிமுறைகளின்படி மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெறக்கூடிய சில குறிப்பிட்ட அபிஷேகங்கள் காண்பதற்கு யாரும் அனுமதி கிடையாதான். மீனாட்சி அம்மன் கோவிலில் தினமுமே இரவில் நடைபெறக்கூடிய பள்ளியறை பூஜை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நன்மைகளை அள்ளித்தரக்கூடியதுன்னு ஒன்றுங்க. சிவசக்தி ஐக்கியத்தில் அடையாளமாக நடைபெறக்கூடிய இந்த பூஜையில் கணவன் மனைவி சேர்ந்து கலந்து கொண்டீங்கன்னா குடும்ப ஒற்றுமை ஏற்படுங்க. பிரிந்தவர்கள் ஒன்று சேருவீங்க. இந்த பள்ளியறை பூஜை நேரத்தில் கண்டாலும் இந்த பூஜைக்கு நீங்கள் பால், பழம், பூ வாங்கி கொடுத்தாலுமே மிகப்பெரிய புண்ணிய பலனும் நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும். ஆனால் இதில் அனைவராலும் கலந்து கொள்ள முடியாதுன்னு ஆச்சரியப்பட வைக்கும் உண்மைங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா மேற்கு பகுதியில் கிளிக்கூண்டு மண்டபம், ஊஞ்சல் மண்டபம்னு இருக்குது. இங்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் தங்க விக்கிரகங்களை வைத்து ஊஞ்சல் உற்சவம் நடத்துவாங்க.
வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.